வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ப்ளைவுட்டுக்கு வந்து கலர் பண்ணி பாலிஷ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளைவுட் பாருங்கள், ரொம்ப நிறம் அதிகமாகுது, பொசலாகுது, வண்டு தொலைங்கலாம் நிறைய இருக்குது. அந்த ப்ளைவுட்டுக்கு வந்து எப்படி நம்ம வந்து பட்டி மிக்ஸ் பண்ணி பார்த்து பாலிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சாக் பவுடர் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். அந்த ப்ளைவுட்டுக்கு நான் ஒரு 150 கிராம் சாக் பவுடர் எடுத்துக்கிறேன். அது மாதிரி எல்லோ கலரும் ஆட் பண்ணுறேன். நான் வந்து தேக்கு மரம் கலர் மாதிரி ஃபேடு வரணும், அந்த கலர் பண்ண போகிறேன். அடுத்தது ரெட் கலர் பவுட்ரு எடுத்துக்கிறேன். லைட்டாக தான் சேர்க்கணும் ரெட் கலர். அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப ஆரஞ்சு கலராக ஆகிடும். எல்லோ கலர் வந்து ஒரு 80% சேர்க்குறீங்க அப்படின்னா 20% வந்து ரெட் கலர் சேர்க்கணும், அதுவே போதும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கலர் பவுட்ரு, சாக் பவுட்ரு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறேன். சாண்டிங் சீலர் வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக உதிரியாக புட்டு மாதிரி வரணும் மிக்ஸ் பண்ணால். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் சாண்டிங் சீலர் அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக நான் வந்து தென்னர் மிக்ஸ் பண்ணுறேன். தென்னர் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். நம்ம செவத்துக்கெலாம் பட்டி பார்க்கும் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் மாதிரி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாக் பவுட்ரு, கலர் பவுடர், சாண்டிங் சீலர், என்சி தின்னர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த கலர்லாம் ஒரே மாதிரி வரும். நான் வந்து ஒரு மிட் பஃப் கலரில் வந்து பட்டி மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேய்க்கிறப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அது இல்லாமல் கொஞ்சம் காயாமல் கொஞ்சம் நல்லா வரும் பட்டி வெளிக்கிறதுக்கு, அதுக்காக. இப்போ மிக்ஸ் பண்ணோன்னையும் ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் பாருங்க, இந்த அளவுக்கு வந்தால் போதும். அந்த அந்த ஓட்டை உடைச்சல், அந்த வண்டு தொலைங்க அதெல்லாம் போய் ஃபில் ஆகிடும். மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து நம்ம அந்த ப்ளைவுட்டுக்கு மேலே வந்து பட்டி பார்க்க போகிறோம். இது பட்டி பார்க்கறது ஈஸி தான். நம்ம செவத்துக்கெல்லாம் பட்டி பார்த்து தேய்ப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பட்டி பார்க்கணும். ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறப்ப நல்லா அந்த மெட்டீரியல் நல்லா வச்சு அந்த நிறவுல உட்கார மாதிரி பட்டையாக வெளிச்சு வெளிக்கணும். அழுத்தி பிடிச்சி வெளிச்சிங்க அப்படின்னா அந்த ப்ளைவுட் ஓட்டை உடைச்சல் நிறைங்க அது மாதிரி வண்டு தோலைங்க அதெல்லாம் இருந்தால் அது மாதிரி வந்து அடங்கிடும். இது மாதிரி குறுக்கும் நெட்டுக்கும் 2 முறை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகிடும். அதாவது செவத்துக்கு பட்டி பார்த்து தேய்க்கிறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இது மாதிரி ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறம்லாம் அடங்கி ஃபுல்லாக ஸ்மூத்தாக அந்த செவு மாதிரி ஸ்மூத்தாக வந்துடும். பட்டி பார்த்து முடிச்சோடனே நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம செவத்துக்கு எப்படி பட்டி பார்த்து ஸ்மூத்தாக தேய்க்கிறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். நல்லா தூளெல்லாம் கொட்டும், இப்போ ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. இது வந்து உடனே நம்ம தேய்க்கலாம். சீலர் பட்டின்றது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகாது காயத்துக்கு. உடனே பட்டி பார்த்து தேய்ச்சி உடனே நம்ம பாலிஷ் பண்ணலாம். இது 1 நாள் 2 நாள் காயணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து இப்போ தேய்ச்சி முடிச்சிட்டோம். இது மேலே வந்து கலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தூசெல்லாம் தட்டிட்டு கலர் மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து கலர் பவுட்ரு எடுத்துக்கிறேன், எல்லோ கலர் பவுட்ரு எடுத்துக்கிறேன். பாக்கெட்டு பாருங்கள், இந்த கலர் பவுட்ரு தான் போடணும். மட்டை கோபிலாம் போடக்கூடாது. மட்டை கோபி போட்டிங்கன்னா மண்ணாக இருக்கும், நல்லா இருக்காது. கலர் பவுட்ரில் நான் தின்னர் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள், தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட சாண்டிங் சீலரும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து இது கலர் மிக்ஸ் பண்ணுறது வந்து பெயிண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணணும். இதில் முக்கியமாக வந்து கலர் பவுட்ரு, அந்த கலர் பவுட்ரு மட்டும் நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா இதை வீடியோ எடுக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணலாம். சாண்டிங் சீலரை மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நம்ம மிக்ஸ் பண்ணி மேலே அப்ளை பண்ணலாம். காட்டன் கிளாத்தை தான் அப்ளை பண்ண போகிறேன். பிரிசில்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. பிரிசில்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா சாரியாக இருக்கும், வாரம் வரும். காட்டன் கிளாத்தில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் வரும், பிளாஸ்டிக் மாதிரி. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி தூசெலாம் தட்டிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணதை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். வெறும் எல்லோ கலர் பவுடர் என்சி தின்னரில் மிக்ஸ் பண்ணி சாண்டிங் சீலரில் போட்டு நல்லா கலக்கி இப்போ அப்ளை பண்ணணும். நம்ம மிட் பஃப் கலர் பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி கலரில் வந்து கொண்டு வந்துடணும் மேலே ப்ளைவுட்டு. பாருங்கள், நல்லா பெயிண்ட் மாதிரி வருது பாருங்கள். இது மாதிரி 1க்கு 2 3 முறை 4 முறை 5 முறை கூட அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து அந்த பட்டி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து ஸ்மூத்தாக மறையணும், ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி வரணும். இப்போ ஃபஸ்ட்டு முறை போடுறப்போ திட்டாக இருக்குது பாருங்கள். இதே ஒரு 4-5 முறை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வர இருக்குது, கசகசானுக்குது பட்டி அதெல்லாம் ஒரே மாதிரி லெவலாக வந்துடும். இப்போ நான் 2ஆவது முறை போடணும் போகிறேன் பாருங்கள். இப்போ அது மேலே போடுறப்போ இன்னும் கொஞ்சம் மறையுது.
இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சுன்னே இருக்கும். நம்ம ஒரு 4 முறை 5 முறை அது போட்டிங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக மறைஞ்சிரும். ஒரு மேட் ஃபினிஷிங், அதாவது ஒரு பெட் பஃப் கலர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம வந்து இந்த மெட்டீரியல் ஏற்றணும். கலர் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே வந்து ஒரு கோட் லைட்டாக பாலிஷ் போடலாம். ஒரு கோட் லைட்டாக பாலிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக நைஸாக வந்துடும். நம்ம ஏற்கனவே பட்டியை பார்த்து தேய்ச்சதால அது நல்லா நைஸாக தான் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இன்னும் நம்ம பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிளியரன்ஸாக இருக்கும். அதாவது நம்ம வந்து கலர் வெடிக்கணும், மேலே கிரைன்ஸ் வெடிக்கணும். அது கிரைன்ஸ் வெடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு கோட் நம்ம உட் பாலிஷ் லைட்டாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். காட்டன் கிளாத்தெல்லாம் அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். ப்ரெஷ்ஷெல்லாம் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மட்டத்துக்கு மட்டும் எப்பவுமே ப்ரெஷ் யூஸ் பண்ணக்கூடாது. பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம டிசைன் ஒர்க்கு வந்து தாராளமாக ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணலாம். நல்லா ஒட்டை பிழிஞ்சு நான் ஒரே ஒரு கோட் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக சேராக துடைக்கணும். நீட்டாக பாருங்க, நான் வந்து மட்டத்தை வந்து நீட்டாக சேராக துடைச்சின்னு வரேன் பாருங்கள். இது மாதிரி துடைங்க. பிட்டாக துவைச்சிங்க அப்படின்னா கசகசான்னு இருக்கும். நான் மேலே பாலிஷ் போட்டோடனே கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒரு ஷைனிங்காக வந்துச்சு பாருங்க. இது ஒரு முறை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே கிரைன்ஸ் அடிக்கலாம். நம்ம ப்ரௌன் கலர் லைட்டாக பாலிஷில் போட்டு நம்ம கிரைன்ஸ் வெடிக்கிறோம். இந்த கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அந்த உட் பாலிஷுக்கு வந்து கலர், அந்த கிரைன்ஸ் கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அதனுடைய வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஈஸி தான். வெறும் உட் பாலிஷில் வந்து ப்ரௌன் கலர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி காட்டன் கிளாத்தில் தொட்டு மிக்ஸ் பண்ணி இது மாதிரி வெளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிரைன்ஸ் மாதிரி உட்டு மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வெளிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு நல்லா ஒட்டை பிழிஞ்சு வெளிக்கணும். இதையே நீங்கள் வந்து என்எம்எல் பெயிண்டில் வெளிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிரைன்ஸ் மாதிரி நல்லா இருக்கும். அது உட் பாலிஷில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக வெளிச்சிடுறோம். அது வந்து சிம்பிளாக வெளிச்சிடுறோம். நீங்கள் வந்து எனாமல் பெயிண்டில் கற்றுக்குங்க. இன்னும் பக்காவான ஒரு ஃபினிஷிங், உட்டு மாதிரியான ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் வெளிக்கிறதுக்கு. இது மாதிரி ஃபுல்லாக வெளிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு கோட்டு பாலிஷ் மேலே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலிஷ் பண்ணுறப்போ வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நேச்சுரலாகவே பாலிஷ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எதனா ஃபேடாக வேணும், ப்ரௌனாக வேணும், இல்லாட்டி ஆரஞ்சு ஷேடாக வேணும் அப்படின்னா லைட்டாக உட் பாலிஷில் கலர் போட்டுக்கலாம். இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு முறை போடுறப்போ ஸ்மூத்தாக லைட்டாக பட்டுறது மடமாக போடணும். கொஞ்சம் பாருங்கள், நான் வந்து லைட்டாக படுறது மடமாக துவச்சினே வரேன். நம்ம கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் துணி நிறுத்தி போட்டிங்க ஃபஸ்ட்டு முறை அப்படின்னா அந்த கிரைன்ஸ் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த கிரைன்ஸ்லாம் வந்துடும். 2 முறை 3 முறை இது மாதிரி லைட்டாக பட்டது படாத மேலே வெறும் துணி வச்சு ஆற்றி விட்டிங்க அப்படின்னா கலரில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். கலர் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னா பாலிஷ்லாம் துவச்சிங்க அப்படின்னா கலர் வராது. பாருங்கள், கலர்லாம் சுத்தமாக வரல. எப்பவுமே நார்மலாக ஏற்றுற மாதிரி நம்ம வந்து சரு கொஞ்சம் அதிகமாக வச்சு ஏற்றலாம். அதாவது மெட்டீரியல் கொஞ்சம் அதிகமாக துணைச்சி ஈரப்பதம் அதிகமாக வச்சு துடைக்கலாம். இது மாதிரி சேராக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றினே வந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இது மேனுவல் பாலிஷ் வந்து நார்மலாக வந்து ரொம்ப நாளைக்கு கண்ணாடி மாதிரி இருக்காது, கொஞ்ச நாளைக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும். அது மாதிரி வந்து இது வந்து இன்டீரியர் ஒர்க்கை மட்டும் தான் நம்ம வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணணும். எக்ஸ்டீரியர் ஒர்க் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து உள்ள ஒர்க்கு இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளைவுட் வந்து நான் வந்து ஒரு வுட் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.